பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கொக்கி பட்டி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி தைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் பட்டியை கட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது தான் அதோட விஷயமே இருக்குது. இங்கே நான் பிசுறு தெரியாமல் பட்டி தைக்க பார்க்குறேன். மேலே ஷேப் கரெக்டாக விட்டுட்டு கீழே எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன் பட்டியோட நீளத்தை. இப்போது நான் ஃப்ரண்ட்டு பீஸுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல துணியும் உள்ள லைனிங் பக்கம் லைனிங்கையும் வச்சுட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். நேராக இருக்க துணியை நேராக வைக்கிறேன். ஓகேவா? கொக்கி பட்டி வந்து நேராக வரணுமா, அதனால் ஃபஸ்ட்டு இந்த 3 துணி நேராக வச்சுட்டு அடுத்து இந்த மொனை இருக்குல்ல, இந்த 3 கார்னரையும் மட்டும் ஃபஸ்ட்டு ஒன்றா வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நேராக இருக்க துணி 3ஐயும் நேராக பிடிச்சிக்கிட்டேன். லூஸாக விடக்கூடாது. 3 இப்படி வரிசை அடி பிடிச்சிக்கோங்க. அந்த கார்னரை 3மே ஒன்றா ஒட்டின மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி வச்சு இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கும் போது தான் தைச்சதுக்கப்புறம் கொக்கி பட்டி ஸ்ட்ரெயிட்டாக வரும். 1/2 இன்ச்சு தைக்க விட்டுருக்கேன், அதனால் ஒரு கட்டு தையல் போட்டுக்கிறேன். அந்த முனையை மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் பார்க்குறேன், நம்மளோட பட்டி துணி நம்ம கையில் இருக்கும். ஓகேவா? நம்மளோட ஃப்ரண்ட் பீஸு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். இப்போ அது 3ஐயும் அதுக்கப்புறமா ஒன்றாக்குறேன். கீழே மெயின் துணி, அதை ஒட்டினாப்பில் நடுவில் இருக்க ஃப்ரண்ட் துணி, அதை ஒட்டினாப்பில் மேலே இருக்க லைனிங் துணி, இந்த 3 பீஸும் ஒன்றா இருக்கணும். ஏற்றி இறக்கி இல்லாமல், ஒன்று முன்ன பின்ன இல்லாமல். நம்ம கை ஜாயின் பண்ணும்போது வைப்போம்ல, அந்த ரவுண்ட்லேயே 2 துணியும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்து வைப்போம்ல, அதே மாதிரி. ஓகேவா? 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். நான் அதிலேயே தைச்சிக்கிட்டே வரேன். நம்ம தைச்சிக்கிட்டே வரையில் நடுவில் நம்மளோட டாட் வரும், இந்த பீஸ் வரும். இந்த பீஸை இந்த சைடு பார்த்து அந்த கார்னரை மட்டும் இப்படி மடித்து விட்டு வைக்கிறேன். ஓகேவா? மடிச்சு இப்படி வைக்கும்போது பிசுறு, அதோட பிசுறு வெளியில் தெரியாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா திரும்பவும் 3 துணியையும் ஒன்றா வச்சுக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து பட்டி துணியில் வந்து லைனிங் கிளாத்து 2 லேயர் எடுத்திருக்கேன் கனமாக இருக்கிறதுக்காக. அப்புறம் மெயின் கிளாத் 1 எடுத்திருக்கேன். 3ஐயும் ஒன்று சொன்னாப்பில் தைச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ மேலே இருக்க இந்த பீஸோட ஜாயின் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. இது தைச்சிட்டு வெளியில் எடுத்து எங்கேயும் சுருக்கம் இருக்கா, எங்கேயும் மாற்றி தைச்சிட்டோமா, பட்டி இந்த டாட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போவே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. ரைட்டாக? இதுக்கப்புறமா சுருக்கம் எதுவும் இல்லைன்றதை பார்த்துட்டு மேலே ஒரு படிமான தையல் போட போகிறோம். நம்மளோட மெயின் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். இந்த தையலோட விட்டுட்டு கீழே மடித்து தைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சிலும் தையல் போடலாம். நெக்ஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறது மடித்து தைக்க போகிறோம்.